இப்ப அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து இதுல அதிகமான ஃபைபர் இருக்கு. நல்லா உங்களுக்கு வெயிட்டும் நல்லா குறைக்கக்கூடியது. நம்ம உடம்புல உள்ள வெயிட்ட நல்லா குறைக்கக்கூடியது இந்த ஓட்ஸ். அதே மாதிரி நம்ம சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இந்த சம்பா கோதுமை ரவையிலயும் அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. இது வந்துப்பா நார்மலா நம்ம கோதுமை சப்பாத்தி மாவு அந்த கோதுமை கிடையாது. இது பேர் வந்து சம்பா கோதுமை ரவா. இதுல அதிகமான புரோட்டீன் இருக்கு. இந்த ஓட்ஸையும் சம்பா கோதுமை ரவை வச்சுதான்ப்பா உங்களுக்கு ஒரு சாஃப்டான இட்லி செஞ்சு காட்டுறேன். இப்பப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தவா வச்சிருக்கேன். தவால வந்து நம்ம ஒரு 50 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிடுவோம். இது 50 கிராம் ஓட்ஸ்ப்பா. தவால போட்டுக்கிடுவோம். இந்த ஓட்ஸை வந்து நம்ம கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குருவோம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஓட்ஸை வறுத்துக்குருவோம். 1 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்பப்பா இதை வந்து ஓட்ஸை வந்து இப்போ பவுலில் மாற்றிக்கிடுவோம். கொஞ்சம் பவுல்ல இருந்து நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு காட்டுறேன். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருந்த ஓட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜார்ல போட்டுக்குருவோம். ஓட்ஸை வந்து லைட்டா நம்ம வறுத்துக்கணும். வறுக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போதே சாஃப்டா இருக்கும். இன்னொன்று வந்து வறுத்துட்டோம்னா ஓட்ஸ்ல வந்து கொஞ்சம் விழுவிழுப்பு இருக்கும். நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஓட்ஸ் வந்து விழுவிழுப்பு இருக்கும். இந்த லைட்டா வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த விழுவிழுப்பு அதிகமா இருக்காது. ஓட்ஸை வந்து நம்ம மிக்சியில அடிச்சுடுவோம். மிக்சியில் அடிச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சிருந்த ஓட்ஸை இதில் போட்டுக்குருவோம். நல்லா மாவா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அம்மா வந்து தயிர் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ்ல வந்து ஒரு 1/4 கப்பு நம்ம தயிர் ஊற்றிக்குவோம். தயிர் வந்து புளிப்பா இருக்கக்கூடாதுப்பா. நம்ம எப்பயும் நார்மலா ஊற்றி வச்சுப்போம் இல்லையா, வீட்டில் அன்னன்னைக்கு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி தயிராக இருக்கணும். இப்போ இது வந்து அம்மா வந்து ஒரு 1/4 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தயிர் எடுத்த கப்புலேயே கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். வேணும்னா நம்ம தண்ணி திருப்பி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஓட்ஸை வந்து நம்ம தயிரையும் ஓட்ஸையும் இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். ஓட்ஸையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ அம்மா வந்து சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். சம்பா கோதுமையில கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி அரைச்சிருவோம். அம்மா வந்து மிக்சி ஜார் வச்சிருக்கேன். இதில் வந்து மிளகாய் எடுத்திருக்கேன். பொடி மிளகாவா இருக்கு. ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்குருவோம். பூண்டு ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன்ப்பா. இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இது வந்து காஷ்மீர் மிளகாப்பா. இது வந்து நல்லா இதை வந்து நம்ம இந்த இது போட்டோம்னா நல்லா கலர் நிறம் கொடுக்கும். நல்லா ரெட் கலரில் கொடுக்கும். ஆனால் உரப்பு இருக்காது. இது அம்மா தண்ணியில் கொஞ்சம் முக்கி வச்சிருக்கேன். ஊறிச்சுன்னா சீக்கிரமாக அடிச்சிடும். இந்த காம்பை எடுத்துட்டு இதில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து மிக்சி ஜார் மூடி போட்டாச்சு. இதை உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ அம்மாப்பா மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். அம்மா ஒரு பிட்டு தண்ணி ஊற்றலப்பா. நல்லா அவங்களுக்கு வெள்ளைப்புடுலையும் வெங்காயத்தில் இருந்த தண்ணியில தான் நல்லா அடிச்சிருக்கு. அப்போ அம்மா வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை வந்து நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்குருவோம். வெள்ளைப்புடு, வெங்காயம், மிளகா இது 3ஐயும் அடிச்சிருக்கோம். இது அடித்த பிறகு நம்ம தக்காளியை நறுக்கி போட்டுக்குருவோம். மீடியமான 2 தக்காளி எடுத்து நறுக்கி போட்டுக்குருவோம் அதில். இப்போ தக்காளியை 2 மீடியமான தக்காளியை போட்டாச்சுப்பா. இதை வந்து நம்ம அரைச்சி கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சாச்சு. நல்லா அடிச்சிருக்கு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குருவோம். கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்குருவோம். லைட்டாக வதக்கிக்குருவோம்ப்பா. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா நம்ம கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிளகாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போப்பா அம்மா வந்து 10 நிமிஷம் நம்ம தக்காளி சட்னியை வேக வச்சுருந்தோம். இப்போ வெந்துருச்சு. இப்போ மூடி எடுத்துருவோம். நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. மசாலோடைய வாடை நல்லா போயிடுச்சு. மசாலோடைய பச்சை வாடை போயிடுச்சு. இந்த அளவுக்கு தான்ப்பா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லியோ தோசையோ தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் கரெக்டாக வரும். இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை கடாயுடைய சூட்டில் நம்ம லைட்டாக வறுத்துக்குருவோம். வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. இப்போப்பா அம்மா வந்து நிலக்கடலை பருப்பை லைட்டாக வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா அம்மா வந்து 2 ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கேன். பொரிகடலை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ 2 பல் பூண்டு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம். நம்ம புளிக்கு பதில்ப்பா இங்கே கொஞ்சம் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். புளி வேணால் புளி வச்சுக்கலாம். மாங்காய் வேணால் மாங்காய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன்ப்பா. அடித்த பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கிடணும். அடிச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சு கொண்டு வரேன். உங்களுக்கு சட்னி அரைச்சி கொண்டு வரேன். மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்தாச்சு நிலக்கடலை பருப்பு சட்னி. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். நல்ல மாங்காவோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போப்பா இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த சட்னியை வந்து தாளிக்காமையே இப்படியே நல்லா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நார்மலாக நம்ம தொட்டு சாப்பிடணும்னா நம்ம கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். அம்மா வந்து தாளிக்கலை. இப்போப்பா அம்மா வந்து ஓட்ஸை வந்து ஊற வச்சுருந்தோம். ஓட்ஸும் தயிரும் போட்டு ஊற வச்சுருந்தோம். அதே மாதிரி நம்ம சம்பா கோதுமையும் தனியாக ஊற வச்சுருந்தோம். நல்லா ஓட்ஸ் வந்துப்பா நல்லா தண்ணி இழுக்கக்கூடியது. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணியை நல்லா இழுத்துருச்சு நல்லா. இப்போ இந்த சம்பா கோதுமையை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த சம்பா கோதுமையை இதில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்ப்பா. ஏன்னா நம்மளுக்கு வந்து சம்பா கோதுமையில் வந்து தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால நம்ம வந்து தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து கரண்டியும் மாற்றிருக்கேன்ப்பா. அம்மா வந்து அப்போ தான் இட்லி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். லைட்டாக கலந்துக்கணும். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். இதோட தண்ணி அது செஞ்சால் இட்லி வந்து உங்களுக்கு வராது, களி மாதிரி ஆயிடும். இப்போப்பா அம்மா வந்து இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இட்லி தட்டை வந்து இப்போ மெல்லிசான துணி எடுத்திருக்கேன். நல்லா மல்லு துணி. இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு நம்ம இட்லி தட்டில் இப்படி போட்டுக்கிறணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஓட்ஸ் மாவை இதில் ஊற்றிக்கிறோம். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றி இருந்தோம் இல்லையா இட்லி, இப்போ இதில் இறக்கிடுவோம். இறக்கிட்டு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போப்பா அம்மா வந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு குச்சியை வச்சு இதை நல்லா வெந்துருச்சுப்பா. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இட்லி தட்டை நம்ம எடுத்துருவோம். எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விடுவோம். 5 நிமிஷம் ஆறின பிறகு உங்களுக்கு அம்மா எடுத்து காமிக்கிறேன். இப்போ இட்லிப்பா நம்ம கொஞ்சம் லைட்டாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எந்த இது இல்லை. இப்போ லைட்டாக துணியை விட்டு வரணும் இல்லையா, அதனால நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். இந்த துணியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரப்பசம் இருந்தால் தான் இட்லி வந்து வரும். இப்போ கவுத்திடுவோம்.
இப்பப்பா இது நம்ம வந்து கடலை சட்னியை இதில் ஒரு கிண்ணத்தில் பவுலில் போட்டுக்கிடுவோம். இது கார சட்னி, தக்காளி சட்னி. தக்காளி சட்னியையும் நம்ம கடலை சட்னியையும் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்ப்பா. இந்த ஓட்ஸுடைய இட்லிக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அட்டகாசமாக நல்லா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வந்துப்பா இது எல்லாருமே சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே இதை சாப்பிட்லாம்ப்பா. சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அளவோட தான்ப்பா சாப்பிடணும். அப்போ தான் வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழியே இருக்குப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.